இறந்து போன மனைவியை தன்னோட கையில் ஏந்திக்கிட்டு அப்படியே மெதுவாக நடந்து போகிறாரு. நடந்து போகும்போது சரியான கோவத்தில் இருக்கா. ஸோ இந்த மாதிரி நம்ம மனைவி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே மிகப்பெரிய ஒரு கோர தாண்டவத்தில் ஈடுபடுறாரு. அந்த கோர தாண்டவம் மூலமாக அப்படியே உலகமும் வானமும் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே இழிஞ்சிக்கிட்டு வருது. அதாவது அழிஞ்சிக்கிட்டு வருது. இந்த அழிஞ்சிட்டு வருது நிலைமையை பார்த்து விஷ்ணு என்ன பண்ணுறான்னா, தன்னோட சுதர்சன சக்கரத்தை எடுத்து அந்த பார்வதி தேவி மேலே விடுறாங்க. சுதர்சன சக்கரம் வேகமாக போய் அந்த சக்தி மேலே பட்டு சக்தி 51 அப்படியே இந்த சைட்லலாம் அப்படியே 51 பீஸாக பிரிஞ்சு பூமியில் விழுந்துடுறாங்க. அப்படி 51 பீசஸாக விழுந்தாங்க. பார்த்தீங்கன்னா அந்த 51 இடமும் இப்போ 51 கோயில்களாக 51 பீடங்களாக சக்தி பீடங்களாக இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த சிவனோட கோவம் அப்படியே லைட்டாக குறைய ஆரம்பிக்குது. குறைய ஆரம்பிச்சோடனே சக்திக்கு இந்த மாதிரி இறுதி சடங்கு பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இதுக்கு அப்புறம் வாரணாசிக்கு போகிறார். வாரணாசிக்கு போயிட்டு இந்த மாதிரி இறுதி சடங்கு பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட ஒரு குண்டலம் காணாது போய் அந்த காணாது போன குண்டலத்தை தேடிட்டு இருக்கும்போது விஷ்ணு அங்கே வராரு. விஷ்ணு அங்கே வந்து பக்கத்தில் ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணத்துல போய் பாருங்க, எட்டி பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பார்க்கும்போது சக்தியும் சிவனும் சேர்ந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு உருவமாக ஒரு லிங்கமாக அங்கே காய்ச்சிருது. அந்த லிங்கத்தை வந்து எல்லாருமே வழிபடணும். ஸோ நானும் வழிபட்டு என்னோட பாவத்தை தீர்த்துக்கிறேன் அப்படின்னு விஷ்ணு சொல்லும்போது சிவன் ஓகேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் அந்த சிவன் அந்த லிங்கத்தை வந்து எல்லாருமே வழிபடுறாங்க. வழிபட்டும் போது அவங்களோட பாவங்கள்லாம் தீர்க்கப்படுது.